அந்த செய்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய புதிய தலைமுறை நியூ ஜெனரேஷன் இருக்கிறாங்களா இல்லையா, இந்த புதிய ஜெனரேஷன் இளைஞர்கள் 60% மேற்பட்டவர்கள் இஸ்ரேலை விட பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை விரும்புகிறார்கள், நேசிக்கிறார்கள் என்கிற ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒரு ஹீரோக்களாக மக்களுக்கு மத்தியிலே பார்க்கப்பட ஆரம்பித்து விட்டார்கள், இளைஞர்களால் பார்க்கப்பட ஆரம்பித்து விட்டார்கள். காசாவில் நடைபெறுகிற இந்த யுத்தம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் அமெரிக்காவினுடைய இளைஞர்கள் விடுத்து வருகிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய குறித்த கருத்து கணிப்பீடும் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எனவே இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இழப்பை சந்தித்திருக்கிறோம். 2 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட பாலஸ்தீன செய்திகளை தொடர்ந்து உலகத்திற்கு சொல்லி வந்த சகோதரர் அபு உபைதா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவருடைய மறுமை வாழ்வு வெற்றி பெற அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அவர் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். அவருடைய நன்மைகள் எல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாவங்களை பொறுத்தருள வேண்டும், அவருக்கு மன்னிப்பை வழங்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே முன்வைக்க தவறிவிடாதீர்கள். தஹஜ்ஜத் தொழுகைகளில் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கு ஆதரவாகவும் அதே போன்று சகோதரர் அபைதா உள்ளிட்ட மரணித்த அத்தனை சகோதரர்களுக்காகவும் போராடக்கூடிய அத்தனை சகோதரர்களுக்காகவும் தொடர்ந்தும் கையேந்துங்கள். பாலஸ்தீன மக்களுக்காக கையேந்துகிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குனூத்து நாசிலாவை ஓதி வாருங்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.